கறி வைக்கிறதுக்கு முன்னாடி மீனை இப்படி சுத்தமா மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கோங்க. வெண்டைக்காவை எண்ணெயில பொரிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா போட்டாதான் சாப்பிட கிரன்ச்சியா இருக்கும். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். இது மூணுமே நிறைய போட்டீங்கன்னா மீன் கறி ரொம்ப வாசமா இருக்கும். as usual வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு 10 டேபிள் ஸ்பூன் மீன் கறி தூள், வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள், மல்லித்தூள், சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில நல்லா 2 பெரட்டிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு புளிப்பு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுத்தியும் எண்ணெய் வெளியாகும். அப்போ அரைச்ச தேங்காய் பாலை அப்படியே ஊத்திருங்க. உப்பு மஞ்சளும் போட்டு நான் ஏற்கனவே மீனை இப்படி மேரினேட் பண்ணி வச்சிருக்கேங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு பார்த்துட்டு மீனை ஒண்ணா இறக்கிருங்க. உங்க வீட்டுல கத்திரிக்காய் ஒத்துக்காதவங்க இருந்தாங்கன்னா இப்படி தனியா பொரிச்சு கூட நீங்க கறியில கடைசியா சேர்த்து பொரிச்சு வச்ச வெண்டைக்காவை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். மீன் வேகிறதுக்கு 10 to 15 நிமிஷம் தான். ரொம்ப நேரம் நீங்க கொதிக்க வைக்கவே வேணாம்.